அபி, சொல்லுங்க அக்கா. நேத்து நைட்டு ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வந்த போல. கம்பெனில நிறைய வேலையா? ம், ஆமா, ஏன் உன் முகமெல்லாம் ஒரு மாதிரி டல்லா வாடி போயிருக்கு? ஆம். அபி, வேலை அசதியில சரியா தூங்காம இருந்திருக்க, அதான் முகம் வாடி போயிருக்கு. ஆமா, சஞ்சீவ் தம்பி எங்க? ஆம், சஞ்சீவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயம், அவன் குணமாக நான் யாசகம் கேட்க போற விஷயத்தெல்லாம் இவங்க கிட்ட சொல்லி கஷ்டப்படுத்த வேண்டாம். அது வந்து சஞ்சீவுக்கு ஒரு பெரிய ஒர்க் வந்திருக்குக்கா. அதுக்காக அவன் வெளியூர் போயிருக்கான். வரத்துக்கு 3 நாள் ஆகும். ஓ, அப்படியா? அப்போ ரொம்ப நாளா வேலை தேடிக்கிட்டு இருந்த சஞ்சீவ் தம்பிக்கு வேலை கிடைச்சிருச்சா? ம், கேக்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அபி. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா உங்க கஷ்டம் எல்லாம் தீந்துரும், கவலைப்படாத. என்ன அபி, அம்மனுக்கு ஏதாவது மாலை போட்டிருக்கியா? மஞ்சள் புடவையெல்லாம் கட்டியிருக்க? ஆ, இல்ல, சஞ்சீவ் எடுத்திருக்கிற வேலை நல்லபடியா முடிஞ்சு அவன் திரும்பி வரணும்னு ஒரு யாகம் செய்யறதுக்காக கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். யாகமா? என்ன யாகம்? ஆ, ஆமா, சஞ்சீவுக்காக 3 நாள் நான் செய்ய போற மகா யாகம். அப்போ அந்த யாகத்துல நானும் வந்து கலந்துக்கலாமா? இல்லக்கா, அது நான் மட்டும் தனியா இருந்து செய்யணும்னு சொல்லிருக்காங்க. சரி, நான் வரல. நீ செய்யற யாகம் நல்லபடியா நடந்தா அதுவே எனக்கு போதும். முடியும்க்கா, நான் வரேன். சரி அபி. ஸ்ரீஜா, எப்ப பார்த்தாலும் இவங்க என்ன பண்றாங்கன்னு நோட்டம் பாக்குறதே நமக்கு வேலையா போச்சு. மா, பேசாம பாருமா. இப்பவும் போன் சுவிட்ச் ஆஃப் தான்ப்பா வருது. உங்க அம்மா அவ அப்பாவை பார்க்க போனதுல இருந்து போனையே எடுக்க மாட்டேன்றா. அங்க என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்பா, நம்ம வேணா கிளம்பி போய் அம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வரலாமா? போலாம் தான். ஆனா நாம போனா ஏன் இங்க வந்தீங்கன்னு உங்க அம்மா நம்மள திட்டுவா. இல்லப்பா, அம்மா திட்டினா கூட பரவாயில்லப்பா. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அம்மா போன் பண்றாங்களா பாக்கலாம். இல்லனா நம்ம கிளம்பி தாத்தா ஊருக்கு போயிடலாம். சரி, பார்க்கலாம். வாமா. ஏன் ஸ்ரீஜா, சீதாவை தான் அவங்க அப்பா குமார் ராஜா சேர்த்துக்கல, அப்புறம் ஏன் சீதா இன்னும் அந்த ஊர்லயே இருக்கா? இருமா, குமாரராஜா ஊர்ல நான் வச்சிருக்க ஸ்பை கிட்ட அங்க என்ன நடக்குதுன்னு கேப்போம். சரி, கேளு. அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான். இப்ப என்ன ஸ்ரீஜா பண்றது? ஒண்ணும் பண்ண வேண்டாம். நான் அவனுக்கு கால் பண்ணிருக்கிறத பார்த்து அவனே திருப்பி கூப்பிடுவான். அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிப்போம். அபியும் சஞ்சீவும் வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவ என்ன பண்ணிட்டு இருப்பா? 4 நாளா சம்பாரிச்ச காசை வர அந்த மேனேஜர் புடுங்கிட்டு போயிட்டான். இனிமே எப்படி கடன் அடைக்க போறோமோ, சஞ்சீவை எப்படி ஜெயிலுக்கு போக விடாம தடுக்க போறோன்னு பித்து புடிச்ச மாதிரி யோசிச்சு பைத்தியம் மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பா. ஏன் ஸ்ரீஜா, சஞ்சீவோட கடனை கட்ட அபிக்கு இன்னும் எத்தனை நாள் கால அவகாசம் இருக்கு? ஜஸ்ட் 1 வீக் தான் இருக்கு. இன்னும் 1 வீக் இருக்கா? இந்த 1 வீக்குள்ள 10 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? கிழிச்சா அபியால 10,000 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாது. அதுக்கே நான் விட மாட்டேன். சரி, அந்த அருணா என்ன பண்றா? அபி குழந்தைய தூக்குனாளா இல்லையா அவ? அருணாக்கு ஹெல்ப் பண்ண 4 கொலைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன அவ புருஷன் கருணா ஜெயில இருந்து பெயில வாங்கிட்டு இப்ப வெளியே வர போறான். அவன் வந்ததுக்கு அப்புறமா நீ பாரு ஆட்டத்தை. நம்ம போட்ட பிளான்ல எதுவுமே மாற போறதில்ல. இன்னும் 1 வாரத்துக்குள்ள அந்த அருணாவும் கருணாவும் சேர்ந்து
அபி குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு கொன்னுருவாங்க. அந்த அபியால 10 கோடி ரூபாய் கடனை கட்ட முடியாம சஞ்சீவ் ஜெயிலுக்கு போவான். அபி நடு தெருவுல பைத்தியக்காரி மாதிரி நிப்பா. இதுதான் நடக்கும். ஐயாவுக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்துருச்சாமே? ஆமாங்க சாமி. ஆனா சரியான நேரத்துல ஐயா பொண்ணு சாமி மாதிரி வந்து ஐயாவை காப்பாத்திட்டாங்க. சீதாமா ஐயாவை காப்பாத்தியும் ஐயாவுக்கு சீதாமா மேல இருக்கிற கோபம் குறையவே இல்ல. குறையும். பரமேஸ்வரன் கோயில் கும்பாபிஷேகம் நடந்துட்டா எல்லா கஷ்டமும் தானா குறையும். சரிங்க சாமி. பூ போட்டு அம்மன் கிட்ட வாக்கு கேட்டுருவோம். கேட்டுருவோம் சாமி. அம்மா தாயே, பரமேஸ்வரன் கோயில் கும்பாபிஷேகம் நடத்தலாமா வேண்டாமான்னு நீதான் சொல்லணும் தாயே. இங்க வா. இந்த அம்மனை வேண்டிக்கிட்டு இதுல இருந்து ஒரு பூவை எடு. ஐயா பரமேஸ்வரா, இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்த நீ தான் அருள் புரியணும். வணக்கம். கோயில்ல பூ கேட்கிற பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆரம்பிச்சிருப்பாங்க ஐயா. அவங்க போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓம் சக்தி. சாமி, என்ன பூ வந்திருக்கு? வெள்ளைப்பூ தானே? ஐயா, கோவில்ல இருந்து போன் வருது. கொடுங்க. சொல்லுங்க ஐயர, என்ன பூ வந்திருக்கு? ஐயா, சிவப்பு பூ வந்திருக்குங்க ஐயா. முப்பது வருஷம் கழிச்சு ஆத்தா பரமேஸ்வரி அந்த உலகாலும் நாயகனுக்கு கும்பாபிஷேகம் நடத்த சொல்லி வாக்கு கொடுத்துட்டாங்க ஐயா. இனிமே கொண்டாட்டம் தாங்க ஐயா. நம்ம ஊருக்கே இனிமே நல்ல நேரம் தான். 30 வருஷமா உங்களை சுத்தி இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி ஓட போகுதுங்க ஐயா. அந்த பரமேஸ்வரன் நீங்க கட்டின கோயில சூலாயுதத்தோட இறங்கி நின்னு உங்களுக்கு துணையா நான் இருக்கண்டான்னு சொல்ல போறாயா. முப்பது வருஷம் கழிச்சு நான் இன்னைக்குதான் சாமி சந்தோஷமா இருக்கேன். நீங்க கோயில் கும்பாபிஷேக வேலையை உடனே ஆரம்பிங்க. ஆகட்டும் ஐயா. சரி சரி, நான் போனை வச்சிருங்க ஐயா. சரிங்க சாமி. இந்தா. பரமேஸ்வரா, எனக்கு நீ வரம் கொடுத்துட்டப்பா. சங்கரா, அம்மன் வாக்கு கொடுத்துட்டா. நாம நம்ம பரமேஸ்வரன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த போறோம். ஐயா, எல்லாம் நம்ம வீட்டு மகாலட்சுமி சீதாமா நம்ம வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச நேரம் தாங்க ஐயா. ஐயா, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க.
நீங்க சீதா அம்மாவை உங்க பொண்ணா ஏத்துக்கோங்க இல்ல ஏத்துக்காம போங்க, அது உங்களோட விருப்பம். ஆனா சீதா அம்மா தான் பெத்த புள்ள ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு 10 கோடி பணம் கேட்டு நம்ம வீட்டு முன்னாடி கையேந்தி வந்து நிக்கிறாங்க ஐயா. உங்க பொண்ணுக்கு இப்ப நீங்க உதவலைன்னா நீங்க கும்பிடுற அந்த ஈசனே உங்களை மன்னிக்க மாட்டாருங்க ஐயா. சக்கரா, அவளை வர சொல்லு. அவளுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அனுப்பிடலாம். ஆனா நான் இந்த உதவிய என் மகளுக்காக செய்யல. நேத்து என்னோட உயிரை காப்பாத்தி பரமேஸ்வரன் கோயில் கும்பாபிஷேகத்தை பார்க்க எனக்கு வழிவகை பண்ணல. அதுக்கு நான் கொடுக்குற கைமாறு. எது எப்படியோ நீங்க சீதாமாவுக்கு பணம் கொடுக்க ஒத்துக்கிட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். நீங்களே இந்த பணத்தை உங்க கையால சீதாமாவுக்கு கொடுத்தீங்கன்னா அது மட்டும் என்னைக்கும் நடக்கவே நடக்காது. நீயே அவளுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அனுப்பிடு. அம்மா, நான் என் சஞ்சீவை காப்பாத்த அவனுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு என் சஞ்சீவ் கண் முழிக்க சித்தர் சொன்ன மாதிரி சூரிய உதயத்துல இருந்து மறையிற வரைக்கும் என் உணர்ச்சிகளை நான் கட்டுப்படுத்திக்கிட்டு பொறுமையோட யாசகம் எடுத்து கிடைக்கிற பணத்தை காணிக்கையா உன் உண்டியல்ல கொண்டு வந்து 3 நாள் செலுத்துறேன் தாயே. நான் யாசகம் எடுக்கும்போது எனக்கு எத்தனை சோதனை வந்தாலும் நான் அதுல இருந்து விலகாம இருக்க எனக்கு தன்னம்பிக்கையையும் மன வலிமையையும் நீதான் தாயே கொடுக்கணும். அப்பா, அம்மா ஃபோன் பண்றாங்கப்பா. சீதா போன் பண்றாளா? என்ன சொல்றான் இவன்? போனை ஸ்பீக்கர்ல போட்டு பேசுவோம். ஓஹோ, சீதா கிட்ட பேச போறாங்களா? என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமே. உடனே போய் ஸ்ரீஜாவை கூட்டு வந்துடலாம். அம்மா, என்னம்மா? ஹலோ சந்தோஷ், நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேம்மா. அப்பா எப்படா இருக்காரு? சீதா, நான் நல்லா இருக்கேன் சீதா. அம்மா, அங்க என்னமா நடக்குது? என்னன்னு சொல்றது? இன்னும் என் அப்பா என் வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்கல. நான் வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் வீட்டு வாசல்லே தான் நின்னுட்டு இருக்கேன். வாசல்ல நிக்கிறாளா? அப்போ சஞ்சீவ காப்பாத்த பணத்தை ரெடி பண்ண போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சா? ஸ்ரீஜா, இப்ப பாரு, எங்க அப்பா மனசு மாறும், நான் மாத்திருவேன். எங்க அப்பா மனச மாத்தி நான் பணத்தோட தான் ஊருக்கு வருவேன்னு சீதா சொல்லுவா. இப்படி ஏதாவது ஒரு டைலாக் விடுவா பாரு. சீதா, இது எதிர்பார்த்ததுதான். உங்க அப்பாவுக்கு உன்னை விட வைராக்கியம் அதிகம். அவர் உன்னை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். சீதா, பணம் கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, நம்ம வேற வழி யோசிக்கலாம். நீ அங்கிருந்து கஷ்டப்படாத, திரும்பி வந்துடு. ஆமாமா, வந்துருங்க. அதுக்கு இப்ப அவசியம் இல்ல சந்தோஷ். என் அப்பா இப்ப வரைக்கும் என் கூட பேசலனாலும் சஞ்சீவ் கடனை அடைக்கிறதுக்கு தேவையான 10 கோடி பணத்தை மாமா மூலமா என்கிட்ட கொடுத்துட்டாரு.
5 கோடிக்கு பணமாவும் மீதிக்கு நகையாவும் கொடுத்திருக்காரு. என்ன ஸ்ரீஜா இது? சீதா சஞ்சீவ் கடன் அடைக்க பணம் கிடைச்சிருச்சுன்னு சொல்றா? உங்க அப்பாவோட வைராக்கியம் உன்ன அவர் கூட சேர்த்து வைக்கலனாலும் அவருக்கு உமல இருந்த பாசம் நீ கேட்ட பணத்தை உனக்கு கொடுக்க வச்சிடுச்சு. ஆமாங்க, இன்னைக்கு சஞ்சீவ் கடனை அடைக்கிறதுக்கு பணம் கொடுத்த எங்க அப்பா சீக்கிரம் என்னை ஏத்துக்குவாருன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. பெத்த தாயா இப்பதாங்க நான் நிம்மதியா இருக்கேன். நான் ஊருக்கு வந்த உடனே சஞ்சீவ் கடனை அடைச்சிடலாம். அப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. நாம எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம்டா. கண்டிப்பாமா. நீங்க எப்பமா ஊருக்கு வரீங்க? எங்க மாமா வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு அப்புறமா ஊருக்கு கிளம்பி வரேன். ரெண்டு பிசாசுங்களும் இங்கதான் இருக்குங்களா? அம்மா, இந்த உலகத்துல அன்பும் பாசமும் தான் பெருசு. அதுக்கு முன்னாடி எந்த சதியும் நிக்காது. தூள் தூளாகி போயிடுமா. அத நீங்க நிரூபிச்சிட்டீங்க. நீங்க சஞ்சீவ் மேல அபி மேல வச்சிருக்க பாசத்துக்கு முன்னாடி யாரோட சதியும் ஜெயிக்காதுமா. அபியும் சஞ்சீவும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற அத்தனை பேரோட எண்ணத்துக்கும் நீங்க சாவு மணி அடிச்சிட்டீங்க. அவங்க எண்ணத்துல தீய வச்சிட்டீங்க. இப்ப புரிஞ்சுக்கோமா, இந்த உலகத்துல நல்லவங்கள கெட்ட சக்தியால என்னைக்குமே தோக்கடிக்க முடியாது. வாமா போலாம். சந்தோஷ், சஞ்சீவ் கடன் வாங்கின கம்பெனில நகையா வாங்கிக்குவாங்களான்னு கேளு. வாங்கிக்குவேன்னு சொன்னா நாம நகையாவே அவங்களுக்கு கொடுத்துடலாம். சரிம்மா, சீக்கிரம் வந்து சேருங்க. சரிப்பா. என்ன ஸ்ரீஜா இப்படி ஆயிடுச்சு? 10 கோடி கடன் அடைக்க முடியாம போய் சஞ்சீவ் ஜெயிலுக்கு போயிடுவான். அபி சஞ்சீவும் இல்லாம குழந்தையும் இல்லாம அனாதையா நடு ரோட்ல பைத்தியக்கார மாதிரி நிப்பான்னு பார்த்தா நம்ம போட்ட பிளான் எல்லாத்தையும் அந்த சீதா 2 நாள்ல தவிடு பொடியாக்கிட்டா. ஏ ஸ்ரீஜா, நீ எதுக்கடி இப்படி கோவப்படுற? கோவப்பட்ட மட்டும் நடந்ததெல்லாம் மாறி போயிடுமா? போச்சு, அவ்வளவுதான். இனிமே நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது. அந்த சீதா வந்து சஞ்சீவ் மேல இருக்கிற 10 கோடி ரூபாய் கடன் அடைச்சிருவான். அதோட சஞ்சீவ் ப்ராப்ளம் முடிஞ்சிரும். அபி உன்கிட்ட விட்ட சவால்ல ஜெயிச்சிருவா. மா, அப்படி மட்டும் சொல்லாத. அந்த அபி கிட்ட நான் இந்த சவால தோக்க கூடாது. நான் அவளை ஜெயிச்சே ஆகணும். டிரைவர், சென்னைக்கு போக இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? 4 மணி நேரத்துல போயிடலாம் மேடம் சென்னைக்கு. ஸ்ரீஜா, நீ நினைச்சது நடக்காது. நான் அபியையும் சஞ்சீவியும் அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சிட்டல்ல? வரேண்டி, உன் கண்ணு முன்னாடியே சஞ்சீவியோட கடனை அடைச்சு அபியையும் சஞ்சீவி பிரச்சனையை தீக்கிறேன். போச்சு, அவ்வளவுதான். நம்ம 2 பேரும் தேன்ல விழுந்த ஈ மாதிரி ஆயிடுவோம். இனிமே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுரி. மா, சும்மா புலம்பாத. என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. ஐயோ, ஹலோ ஸ்ரீஜா, நான் உன்னை நம்பி உனக்கு ஒரு வேலை தரேன். செய்வியா? போலோ, என்ன ஒர்க்கு?